ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு தமிழ் கிராஃப்ட் கேமிங். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா நம்ம கிளா எம்சியோட பார்ட் 3 தாங்க பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்ட் 1 பார்ட் 2 ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை பார்க்காதவங்க டக்குன்னு போய் பார்த்துட்டு வந்திருக்கேன். ஸோ அப்போ தான் இந்த வீடியோ உங்களுக்கு புரியும். ஸோ வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி பிடிக்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு லைக்கும் ஒரு ஷேரும் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க கைஸ். ஸோ கடைசி எபிசோடில் பார்த்துருந்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு இடத்துல வந்து நின்றுருப்போம். ஸோ அங்கேருந்து பார்த்திங்கன்னா பல தூரம் ட்ராவல் பண்ணி பார்த்திங்கன்னா இந்த செரி பிளாசம்க்கு வந்திருப்போம். போன ஃபஸ்ட்டு பார்ட்லேயே நான் சொல்லியிருப்பேன் எனக்கு செரி பிளாசம் பக்கத்தில் தான் வீடு கட்டணும். ஆனால் இந்த செரி பிளாசம் வந்து கொஞ்சம் மவுண்டனாக இருக்குது. ஸோ நான் வந்து செரி பிளாசம் ட்ரீயை யூஸ் பண்ணி வீடு கட்ட போகலான்ட்டு முடிவு பண்ணிட்டேன். ஸோ நான் இப்போதைக்கு இங்கேனக்குள்ளே சும்மா செட்டப் வச்சுருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு சில பல வேலைகள் இருக்குது. அதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வந்து இங்கேனக்குள்ளே பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு கேவ் இருக்குது. அந்த கேவுக்கு தான் கைஸ் இப்போ போகலான்னு இருக்கோம். ஏன்னா போன தடவையே பார்த்திங்கன்னா நமக்கு ரிசோர்ஸ் அவ்வளோக்கா ஒன்றும் கிடைக்கல. ஸோ கிடைச்ச ரிசோர்ஸ் எல்லாம் இப்போ தான் நாங்கள் புடுக்க போட்டிருக்காங்க. பார்த்திங்களா 10 டைமண்ட் போன எபிசோடு. அந்த 10 டைமண்ட் அப்படியே இருக்குது இன்னும். ஸோ அங்கே பார்த்திங்கன்னா 42 அயன் இருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் லெதர் ஆர்மர் சுற்றிட்டு இருக்கோம். வரும்போது இந்த குதிரையும் பிடிச்சி வச்சுட்டான். பார்த்திங்களா 2 நாய் ஒரு குதிரை. போன எபிசோடில் இதை காட்டியிருக்க மாட்டோம். ஏன்னா அங்கேருந்து நாங்கள் வரும்போது வர வழியில் பிடிச்சிட்டோம் இது எல்லாத்தையும். ஸோ பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற அந்த 42 அயன், அந்த அயன் தான் நமக்கு பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு சூட்டு போட போகிறோம். ஏன்னா நமக்கு வேர்ல்டு வந்து ஹார்ட் மோடில் இருக்குது. ஸோ வேர்ல்டு வந்து ஹார்ட் மோடில் இருந்துச்சுன்னா ஸ்கெலிட்டன் 3 ஆரோலையும் ஜாம்பி 3 அடிலையும் நம்மளை போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நமக்கு இப்போ அயன் ஆர்மர் கண்டிப்பாக தேவை. ஸோ அயன் ஆர்மர் தான் இப்போ பார்த்திங்கன்னா செய்ய போகிறோம். இருக்கிற அயன் பார்த்திங்கன்னா இங்கே உருகி வச்சாச்சு. அந்த 42 அயன் பார்த்திங்கன்னா பேக்கப்புக்கு. ஸோ கைஸ் வாங்க அப்படியே இருக்கிற அயன் எடுத்து போய் ஆர்மர் செய்ய வேண்டியதான். இல்லைனா போட்டு அடின்னு அடிப்பாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஒரு பூட்ஸ் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அயன் பூட்ஸு. ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லெகின்ஸும் ஒரு செஸ்ட் பிளேட் ஒரு ஹெல்மெட்டு மட்டும் இருந்தால் போதும். அதே மாதிரி என் அண்ணன்ட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்மெட் வச்சுருக்கான். ஸோ அவனுக்கு ஒரு செஸ்ட் பிளேட் ஒரு லெகின்ஸ் ஒரு பூட்ஸ் இருந்தால் மட்டுமே போதும். ஸோ கைஸ் வாங்க இதை டக்குன்னு கிராஃப்ட் பண்ண வேண்டியதான். இதில் பெட்ராக்கில் கொஞ்சம் ஸ்லோவாகுது, பட் பரவாயில்ல. இந்த டே இந்தா உனக்கு ஒரு இந்தா பூட்ஸு ஒரு லெகின்ஸு ஒரு செஸ்ட் பிளேட்டு வச்சுக்க. உனக்கு கரெக்டாக ஆயிடுச்சா? இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு கரெக்டாக ஆயிடுச்சு. மீதி அயனை செஸ்ட்லேயே வச்சாச்சு. வாங்க கைஸ் இப்போ மைனிங் போக வேண்டியதான். எட்ரா அயனை போடுறா செஸ் பிளேட்டை போடுறா பூட்ஸை. அவ்வளோதான் பார்த்திங்கன்னா 2 பேருமே ரெடி ஆகியாச்சு. ஸோ வாங்க நைட் ஆகிடுது, அப்படியே படுத்து தூங்கிட்டு காலைல போக வேண்டியதான். அதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்குறவங்க எல்லோரும் லைக்கும் கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைபும் பண்ணிட்டீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். ஏன்னா போன வீடியோவுக்கு நீங்கள் கொடுத்த சப்போர்ட் எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ அதனால் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி விட்ருங்க கைஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா படுத்து தூங்கியாச்சு. அதுக்கும் பார்த்தீங்கன்னா பெட்டுக்கும் சண்டை எனக்கு அவனுக்கும் யார் ஃபஸ்ட்டு தூங்குறாங்கன்ட்டு அதை கிளிக் பண்ணிகிட்டே இருந்தேன். சரி யார் படுத்து தூங்கினா என்ன, வாங்க படுத்து தூங்கியாச்சுல வாங்க நேராக கேவு போட வேண்டியதான். ஏய் நெட்டை கேஸ் வா போகலாம் 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 ஓடு 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 ஓடு. நம்ம வீட்டிலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கிராஸாக ஒன்றுனா ஒரு கேவ் வருது கைஸ். பார்த்தீங்களா கரெக்டாக இங்கே எனக்கு தான் பார்த்தீங்களா படிக்கட்டு மாதிரி போட்டிருக்கோமா. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு 2 டார்ச் வந்து வச்சு பார்த்தோம். ஸோ வந்தப்போ எந்த வழியில் தான் வந்தோம். மேலேருந்து பொத்தாக்கடி நான் உள்ளே விழுந்தேன் நச்சுன்னு. நல்ல வேலை ஒரு காட்டில் தப்பிச்சேன். டேய் வாடா என்னடா பண்ணுறாங்க டேய் இங்கிட்ட வா வா வா. வரும்போதே வாட்டர் பக்கெட்டோடு வரோம். டேய் அடேய் என்னடா பண்ணுற, தண்ணியை ஊற்றி விட்டாங்க. சரி டேய் சரி வாங்க நம்மளும் அப்படியே அந்த வாட்டரில் நேராக உள்ளே போக வேண்டியதான். இங்கே பாருங்கள் ஆமாம் மாதிரி போய்கிட்டு இருக்கான் பாட்டு பைய. சரி ஃபீஸில் விளாண்டு பாட்டு மாதிரி விளாட்றோம் பார்த்தீங்களா. பாடுறா உனக்கு முன்னாடி நான் தான் ஐயோ என்ன வேகமாக போயிட்டான். இதாங்க பிசி டக்குன்னு தாவி ஓடிடுவாங்க. இருந்தாலும் ஏன் நான் அடிக்கடி பிசி பெட்டராக்குன்னு சொல்லணுன்னா ஒரு சில கம்பேரிசனுக்காக தான். ஆனால் 2 பேரும் 2லேயுமே யார் நல்லா விளையாடுறாங்களோ அவங்க தான் ஒரு ப்ரோ மாதிரி. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சார்ஜ் கிரிப்பர்லாம் இல்லைங்க, நார்மல் கிரிப்பர் தான். ஆனால் இந்த இதில் பெட்ராக்கில் எல்லா பேத்துக்குமே சார்ஜ் தான் காமிக்குது. ஏன்னு தெரியல. இங்கே பாருங்கள் எம்மா பெரிய கேவுன்ட்டு நமக்கு ஒன்றுமே தெரியாது. ஏன்னா நம்ம தான் பெட்ராக்கு கருக்கும்னு தெரியும். சரி வாங்க நல்ல வேலை. அதனால தான் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாக் சார்ஜ். இங்கே பாருங்கள் ஸ்கெலிட்டன் இருந்தது கூட எனக்குலாம் தெரில. ஆனால் அவன் பாருங்கள் போய் நச்சுன்னு அடிக்கிறான். பாருங்கள் ஸ்கெலிட்டன் 2 அடி என்னை அடித்தான் பார்த்தீங்களா. 3 ஹெல்த்து நச்சுன்னு வந்துருச்சு. சாப்பிட்டு ஹெல்த் ஏற்ற வேண்டியதான். ஏற்றுறா சவலை ஏறு ஆட்டு. வேமாயிரு. பின்னாடி ஒருத்தர் வரான்டா. டேய் சாம்பி இரு நான் அடிக்கிறேன். ஒன்று டேய் அடியை விழுக மாட்டேங்குது. 2 போடு. அவனுக்கு ஒரு அடி இவனுக்கு ஒரு அடி சாக்கில் அவனுக்கு ஒரு அடி இருக்க வேண்டியதான். இப்படி தாங்க கேப்பில் ஒரு அடியை போட்டோம்னா கண்டுக்க மாட்டான். இங்கே பாருங்கள் அயனு. ஒழுங்கா அந்த அயனுறா நான் இந்த போலையாவது எடுக்கிறேன். இருங்க அங்கே பாருங்கள் மேலே எவ்வளோ பெரிய கேவ் உண்டு. இன்னும் நல்லா டீப்பாக போகும்னு நம்புகிறேன். ஸோ நல்லா டீப்பாக போனால் நல்லாயிருக்கும்.
எடுறா எல்லாத்தையும் எடுறா, அயனு கோல் எல்லாத்தையும் எடுத்துட்டியா? வெரி குட். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ கேவ் நல்லா பெருசாக தான் போகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா என் அண்ணன் வந்து பார்த்துட்டான், அவனுக்கு தான் நல்லா கண்ணு தெரியுமே. பார்த்தீங்கன்னா அந்த சைடு தான் நல்லா போகுது போல் டீப்பாக. ஸோ வாங்க நம்ம ஃபஸ்ட்டு இந்த சைடு போவோம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற கோலெலாம் மைண்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஏன்னா நமக்கு போன எபிசோட்லேயே டார்ச் தெரியாமல் இல்லாமல் என்னென்ன அவ்வளோ பண்ணாலும் நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், பார்ட் 2 லிங்க்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி போய் பாருங்கள், சரியான கரைச்சலாக இருக்கும். இந்த மண்டையம் கூட நம்ம பண்ண கரைச்சல் தாங்க அது இதில் ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா எடுக்க வேண்டிய கோல்லாம் எடுத்தாச்சு. ஸோ நம்ம பார்த்திங்கன்னா இந்த இடத்தோட கிளம்ப வேண்டியதான். எங்கடா மைண்ட் பண்ணிகிட்டு இருக்கேன்னு பார்த்தீங்களா, என்னோடய டார்ச் ஒன்று காணாமல் போயிடுச்சு. பார்த்தா இந்த மண்டையை தான் காட்டியை போட்டு போயிருக்கான். சரி வாங்க அப்படியே போக வேண்டியதான். அங்கே பாருங்கள் கரெக்டாக இருந்தால் அந்த சைடு பார்த்தீங்கன்னா போகணும் நம்ம. சரி வாங்க, ஏதாவது இருக்கா? இங்கேயும் கோல் தான் இருக்குது. ஆனால் மேலே ஏறி எடுக்கிற அளவுக்குலாம் இப்போதைக்கு தெம்பில்லை. போடா டேய் போடா, நேராக கேவுக்குள்ளே போடா. முதல்ல கேவில் போய் இன்றைக்கி பாரா டைமண்ட் நம்ம எடுக்கிறேன்னு இல்லைன்னு மட்டும் பாடுறா டேய். இங்கே பாருங்க கேவ் நல்லா கொஞ்சம் பெருசாக தான் போகுதுன்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு. நான் இந்த மாதிரி டார்ச் வைக்கலைன்னா உங்களுக்கு வீடியோவில் ஒன்றுமே தெரியாது. ஏன்னா நான் வீடியோவுக்கு வாய்ஸ் கொடுக்குறேன், எனக்கே ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. ஸோ அதனால் நான் டார்ச் வச்சு தான் ஆகணும். ஸோ இருங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அங்கே பார்த்தீங்களா ஸ்கெல்டன் தூக்கி போட்டு மிதிக்கிறான். டார்ச்சே நான் இப்போ தான் வச்சுக்கிட்டு இருக்கேன். அங்கே ஒருத்தன் தூக்கி போட்டு மிதிச்சுக்கிட்டு இருக்காங்க. சரி வாங்க, நமக்கு வேறு வேலை இல்லை. நம்ம இப்படி தான் டார்ச் வச்சு இவனுக்கு கண்ணை காட்டி விடணும். தலைவர் வந்து எல்லாத்தையும் மைண்ட் பண்ணிட்டு போயிடுவார். போன எபிசோடில் பார்த்தீங்கன்னா அப்படி தான் டைமண்டை மைண்ட் பண்ணிட்டு போன்ட்டான். இந்த தடவை ஸ்கெலிட்டன் அடிச்சுக்கிட்டு இருக்கான். டேய் நாங்கள்லாம் எங்கள் பாவம்லாம் உங்களுக்கு சும்மா விடாதுடா, பாருவேன் வெளியே தொடச்சி விட போகுது உனக்கு. என்னங்கடா மேலே போக போக டேட்டா வருது. அடடே என்னடா இப்போ தான் கேவே தான் ஆரம்பிக்குதா? ரைட்டு விடு, வாங்க நம்ம மறுபடியும் வேலையை ஆரம்பிக்க வேண்டியதான். டேய் ஸ்பைட்டு மண்டையா போடாங்கட்டு. ஆஹா, இடையில வந்து வாண்டட் அடி வாங்குறான். இருங்க இன்னும் 2 அடி இப்போ. டேய் போடாது நெல்லு பார்த்துலாம் போல இருக்குது. இப்போ ஒரு அடி பார்க்கறா. பார்த்துட்டாங்க. சரி வாங்க கோலம் மைண்ட் பண்ண வேண்டியதா. டக்குன்னு ஒரு டைமண்ட்ஸ் வரும், பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா இருக்கிற கோலத்தையும் மைண்ட் பண்ணியாச்சு. ஸோ ஏன்டா கோலம் எடுக்கிறேன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா டார்ச் பஞ்சாயத்து தான். இங்கே பாருங்கள் இதுக்குள்ளேலாம் போய் டார்ச் வைக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி இடத்துக்குள்ளேலாம் பார்த்தீங்கன்னா அயன் கிடைக்குங்க. சரி வாங்க அப்படியே இந்த சைடு வந்தால் பார்த்தீங்கன்னா இந்த சைடு கேவ் முடிஞ்சு போச்சு. ரைட் சைடு வந்துட்டோமா, இப்போ அப்படியே லெஃப்ட் சைடு போக வேண்டியது தான். ஏன்னா அந்த சைடு தான் எனக்கு தெரிஞ்சு நல்லா டீப்பாக போகும்னு நினைக்கிறேன். சரி வாங்க, இங்கே பாருங்கள் எவ்வளோ டார்ச்சு. இந்த டார்ச்செல்லாம் அவனுக்கு பார்த்தா பலன்னு அப்படியே பங்களா மாதிரி ஜொலிக்குதுங்க அவன் லேப்டாப்பில். நான் பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன் அங்கே என்ன நடக்குதுன்ட்டு. எவ்வாறு கீழே ஒரு பாதாள குழியே போகுது. பரவாயில்ல வாங்க நம்ம அப்படியே ரைட் சைடு போக வேண்டியதான். இருடா டேய், லாக் அடிக்குது லைட்டாக. டேய் பிரபு செத்துட்டியா? இருங்க நான் இங்கே கீழே போய் பார்க்குறேன். முதல்ல இங்கே பாருங்க அயன் இருக்குது, மைண்ட் பண்ணுவோமா முதல்ல. இருங்க. டேய் என்னங்கடா இது? அங்கே பாருங்கள் லாவா பூல் தெரியுதா உங்களுக்கு? லாவா தான் தெரியுதா? அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே வார்டனோட அந்த ஸ்கல்க்கு பிளாக் இருக்குங்க. அங்கே இங்கேருந்து நேராக கீழே வந்தோம்னா இவன் சவகம் எலும்பு கூட தெரியாது போல். சரியான இதுங்க கேவு டீப்பாக போகுது. நல்லா நிறைய டைமண்ட் கிடைக்கும் போலையே, நல்லா தான் இருக்குது. சரி வாங்க நம்ம ஃபஸ்ட்டு அப்படியே அந்த ரைட் சைடு லெஃப்ட் சைடு போய்ட்டு அப்புறமா இந்த கீழே சைடெலாம் வருவோம். முதல்ல இங்கே பாருங்கள் இந்த சைடு பாருனாலே பெரிய கேவாக தான் வருது. எனக்கு தெரிஞ்சு இங்கேருந்து அப்படியே கீழே போகிறதுக்கு ஒரு பாதை கிடச்சா நல்லாயிருக்கும். ஆனால் அப்படி கிடைக்குமான்னு தெரில. சரி வாங்க நம்ம போய் தான் பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்ட்டு. வாங்க முதல்ல டார்ச் வைக்க ஆரம்பிப்போம். டார்ச்சாக வச்சு போக வேண்டியதாங்க. பாருங்கள் ஒரு ஸ்டாக் டார்ச்சில் 31 வந்துருச்சு. ஏடா நடுக்கேவில் வெயில் அடிக்குது. அடா பாவிகளா டேய், என்னங்கடா இது? இங்கே பாருங்கள் கேவ் நடுவில் இப்படி பிளந்து போய் கிடக்குதா? இதாங்க கேவ்ஸ் அண்ட் கிளிப்ஸோட அப்டேட்டு. இங்கே ஒரு டார்ச்சு இங்கே பாருங்கள் கோல் எவ்வளோ கோல் கிடக்குதுன்ட்டு. இந்த கோல்லாம் இப்போதைக்கு மைண்ட் பண்ண மாட்டேன், கிடக்கட்டும் அப்படியேன்ட்டு. டேய் பிரபு, டேய் செத்துட்டியா? அங்கே பாருங்கள் அப்படியே நிற்கிறான். டேய் ஹலோ கேட்குதா? யாராவது இருக்கீங்களா? டேய் வந்துட்டாங்க. வாடா டேய் வாடா, முதல்ல போவோம். இவனெல்லாம் தனியாக விட்டோம்னா இவன் கேவில் தொடர்ந்து போயிடுவாங்க. அப்படின்னு இல்லை, இவனை தனியாக விட்டா கேவில் எண்ணெயை போட்டு புதைச்சி எடுத்துருவாங்க. வாங்க இங்கே இருக்கிற அயனை மைண்ட் பண்ணிட்டு ஓட வேண்டியதுதான். டேய் 1 2 3. ஆஹா அயன் நிறையா கிடைக்கிது. போன எபிசோடில் கூட சுத்தமாக அயன் கிடைக்கலைங்க. இந்த எபிசோடு பரவாயில்ல, அயன் நிறையா கிடைக்கிது. சரி வாங்க கடற்கரைன்னு மைண்ட் பண்ணிட்டு போக வேண்டியதுதான். டக்குன்ட்டு மைண்ட் பண்ண டக்குன்னு அவ்வளோதான் மைண்ட் பண்ணாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த அரக்கருக்கு இங்கே நின்றுருக்கான். என்ன பண்ணுறான்? டேய் என்னடா முன்னாடி இல்லாதா? இரு வரேன் வெயிட் பண்ணு. டேய் இருடா டார்ச் வச்சுக்க வேணாமா எல்லா இடத்துலையும்? என்னடா தெரியுது உனக்கு அங்கே? டேய் நின்றுட்டேன் இருக்கான் பாரு.
என்ன தெரியுது எனக்கு ஒன்றுமே தெரியல. இங்கே கோல் இருக்குது அது மட்டும் தான் தெரியுது. இரு டேய் நாட்டுடைய வா ஸ்பானரு போடு வேறு மாதிரி ஸ்கெலிட்டன் ஸ்பானரு 1 2 இரு எச்சான்மெண்ட் பவுலாக வச்சுருக்கா 2 3 4 பா அயன் ஆர்மர் போட்டிருக்கனால தப்பிச்சவங்க. ஸ்கெலிட்டன் ஸ்பானரு வீட்டு பக்கத்துலேயே இருக்குது. இதை சீக்கிரமாக அப்டேட் பண்ணி ஒரு ஸ்பானரை கட்டி விட்டுற வேண்டியதான். ஏன்னா அடுத்து நம்ம எச்ஆர்மெண்ட் டேபிள்லாம் வைக்கிறோம்ல, எச்ஆர்மெண்ட் டேபிள் வச்சா தான் நமக்கு அடுத்தடுத்து டூல்ஸ்லாம் அப்டேட் பண்ண முடியும். ஸோ இந்த ஸ்கெலிட்டன் ஸ்பானர்லாம் நோட் பண்ணி வச்சுக்க. அதான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிட்டுருங்க. ரைட்டு சுற்றி டார்ச் வச்சாச்சா? அடுத்து ஸ்பானர் வந்து சாத்தில் அடிக்க போகிறாங்க. வாங்க போகலாம். ஆடாடே அப்படியே அந்த ஸ்பானர்லேருந்து வெளியே வந்தால் பார்த்தீங்கன்னா மறுபடியும் நம்ம எங்கே இருந்தோமோ அங்கேருந்தே ஆரம்பிக்க வேண்டியதான். மேலே பார்த்தீங்கன்னா டார்ச் வச்சோமா, கீழே அவ்வளோதான் டக்குன்னு மேலே வந்தாச்சு. அங்கே அந்த சைடு போக வேண்டியதான். அப்படியே நேராக அந்த ஓட்ட சைடு. இரா அம்மாடியோ என்ன டேட்டு வித்தியாசமாக இருக்குது. இங்கே ஒரு டார்ச்சு போடு. அவ்வளோதான் ஒன்றுமே இல்லை. வாங்க டார்ச் தான் வேஸ்ட் ஆகுது. இன்னும் 29 டார்ச் இருக்குது. கவலைப்படாதீங்க, நம்மள்ட்ட கோலும் ஸ்டிக்கு எக்ஸ்ட்ராவே எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ அதனால் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. டக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கிட்ட ஒரு டார்ச் வச்சுட்டு ஏன் தெரியுமா டார்ச் வைக்கிறேன்? ஏன்னா ரிசோர்ஸ் ஏதாவது கிடச்சா நமக்கு கண்ணு தெரியும். ஏன் பாருங்கள் எமரால்டை கண்ணு முன்னாடி வச்சுட்டு நின்றுக்கிட்டு இருக்கியான். இறாடே நான் தான்டா மைண்ட் பண்ணுவேன். அவ்வளோதான் எடுத்தாச்சு. வாங்க ஓடிட்டே இருக்க வேண்டியதான். இதுக்கப்புறம் இது என்ன ட்ரிப் ஸ்டோன் இது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா இருங்க நான் சொல்கிறேன். ஏன்னா இது வந்து பெட்ராக்கில் வந்து சர்வரில் நார்மலாக சர்வைவல் தனியாக சோலோவில் விளையாடும்போது ஆஃப்லைனில் விளையாடும்போது ஒன்றும் தெரியாது. இந்த ட்ரிப் ஸ்டோன் மேலே வந்து நடக்க முடியாதுங்க. ஒரு மாதிரி அப்படியே நின்று லேக் ஆகி தொலையும் சர்வரில். அது வெறுப்பாக இருக்கும். நான் வேணால் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன் பாருங்களேன். இருங்க அங்கிட்டு இந்த இது மேலே ஏறினா ஒரு சைடு மாதிரி லேக் ஆகும். இங்கே பாருங்க கோல் தான் இருக்குது. கோல் நீ மைண்ட் பண்ணு தம்பி, நானாக மைண்ட் பண்ண மாட்டேன். ஆனால் மைண்ட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா கோல் நமக்கு அவனோட நமக்கு தான் நிறைய தேவை. இருங்க டக்குன்னு நிறைய மைண்ட் பண்ண வேண்டியதான். அவ்வளோதான் இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. இந்த மைனிங் எக்ஸ்பி ஏறட்டும். மைனிங் எக்ஸ்பி ஏறிச்சுன்னா ஏதாவது மைனிங்கில் நமக்கு ஏதாவது சாதகமாக கிடைக்கும். அவ்வளோதான் எல்லாத்தையும் எடுத்தாச்சு. வாங்க போகலாம். கீழே விடாமல் விளாடா. அங்கே நேராக அந்த லாவா இருக்குது. லாவா கீழே போக வேண்டியதான். பூரா ட்ரிப் ஸ்டோனாக தான் கிடக்குது. இங்கே ஒரு அயனு ரைட்டு. அயன் தான் மேலேருந்து ட்ராப்ஸ் எல்லாம் கொடுக்குது. எப்படி எனக்கு தெரிஞ்சு மேலே அப்போ தண்ணீர் தான் இருக்கும். ஸோ நம்ம ஏதோ ஒரு ரிவர் கீழே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க இந்த அயனை மைண்ட் பண்ணி வச்சா பாருங்கள். சொன்னேன்னா ஒரு மாதிரி லேக் ஆச்சா, ஒரு மாதிரி திருப்பும்போது அந்த லேகு தான், அந்த லேகு தான். இந்த மாதிரி லேக் ஆச்சுன்னு வைங்களேன், டக்குன்னு ஜாம்பி கிரும்பி வந்து அடித்து இந்த மாதிரி லாவாக்குள்ளே தள்ளி விட்டு நம்மளை கொண்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ இந்த லாவா எப்படி கிடக்குதுன்னு தெரியாமல் முழிச்சிக்கிட்டு இருக்கேன் நானே. வாங்க சாண்டு அவ்வளோதான். பிளாக் தீர்ந்து போச்சு. கோபால் ஸ்டோன் எடு டக்குன்னு வச்சுட்டு போயிட்டே இருக்கணும். நாங்களும் அப்படி தான்டா. வாங்க நேராக கீழே போக வேண்டியதான். அங்கே பாருங்கள் அயனு. வா மைண்ட் பண்ணு நமக்கு தான் அயன் எல்லாம். வாடா வேமா வாடா. வாங்க கீழே பார்த்தீங்கன்னா டீப்பாக போகுதா, அங்கே தான் நம்ம போக போகிறோம். வாங்க அப்படியே கீழே போக வேண்டியதான். ஸோ அப்படியே கொஞ்சம் தூரம் தள்ளி வந்து பார்த்தா இங்கே கொஞ்சம் அயன் இருந்துச்சு. சரி இதையும் அயன் பண்ணுவோம்ட்டு மைண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சாச்சு. ஏன்னா நமக்கு அயன் தான் ரொம்ப முக்கியம் இந்த சர்வரில். ஏன்னா நமக்கு இப்போதைக்கு டைமண்ட் எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. ஏன்னா நம்ம டீப்பாக இருந்த வரைக்கும் கேவ் போல். இங்கே பார்த்தீங்களா இந்த பக்கு தான் அந்த ட்ரிப் ஸ்டோன் மேலே நடந்தா. ஸோ அதனால தான் நான் அதை யூஸே பண்ணுறதில்ல. ஸோ வாங்க நம்ம இன்னும் நிறைய இடத்துக்கு போக வேண்டியது இருக்காங்க. பாருங்க கீழே வரைக்கும் போயிட்டு நான் பாருங்க அவன் நான் என்ன மேலே சுற்றிக்கிட்டு இருக்கேன். வாங்க அவன் பக்கத்தில் போவோம். இங்கே வாருங்க எப்படி வச்சுட்டு போய் டக்குன்னு லூட் அடிக்கிறான்ட்டு. பார்த்தீங்களா அந்த ட்ரிப் ஸ்டோன் இங்கே வாருங்க. ஆகுதா பக்கு. இந்த பக்கு தான் பிரச்சனையே நமக்கு. இப்போ தெரியுதா ஏன் சொன்னேன்ட்டு. அப்போ இங்கே பாருங்க டக்குன்னு அவன் சாடி ஓடிட்டேன்ட்டு இருக்கான். நானும் ஓடிட்டே இருக்கேன். வாடா போடு க்ரீப்பர் வெடி சாப்பிடா நீ. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே கொஞ்சம் மைண்ட் இருக்குது. ஸோ இதையும் மைண்ட் பண்ணி வச்சுக்குவோம். அப்படியே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பானர் இருக்கும். இந்த ஸ்பானரை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இதுதான் நமக்கு ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா யூஸ் ஆக போகுது. ஸோ இது என்ன ஸ்பானர்னு பார்த்தீங்கன்னா இதுவும் ஸ்கெலிட்டன் ஸ்பானர் தான். ஸோ பார்த்தீங்கன்னா ஐயோ இந்த நாய் நம்மளே அடிச்சு தொலைச்சிட்டான். அதனால நமக்கு இப்போதைக்கு செஸ்ட் ஓப்பன் ஆகுது. ஆனால் செஸ்ட்டில் ஒன்றும் இருக்காது. ஏன்னா இவன் பொறுக்கி வச்சுருப்பான். ஏன்னா புறம்போக்கு எல்லாத்தையும் பொறிக்கிறோம். வாங்க இங்கே கொஞ்சம் அயன் இருக்குது. ஒன்று தான் இருக்கும்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு. பார்த்தீங்களா எப்படி கரெக்டாக சொன்னேன்னா கணிப்பு. ஸோ இதுக்கு மேலே அந்த கேவில் எதுவுமே இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க அப்படியே கொஞ்சம் வெளியே ஓடிட வேண்டியதான். அவங்க கூடயே போவோம். ஏன்னா நம்மக்கிட்ட டார்ச் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 9 தான் இருக்குது. கோல்டு இருக்கான்னு நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா ஸ்டிக் இல்லை. ஐயோ இவ்வளோ ட்ரிப் ஸ்டோனாக இருக்குது. ஆல்ரெடி எனக்கு ட்ரிப் ஸ்டோனாலே பக்கு தாண்டா ஆகுது. இருங்கடா வெளியே போய்க்கிறேன். ஸோ கைஸ் ஃபஸ்ட்டு வீடியோவுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா சரியான எனக்கு ஒரு சப்போர்ட் கொடுத்துருந்தீங்க. அதே மாதிரி சப்போர்ட் நீங்கள் அடுத்தடுத்த வீடியோக்கும் கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா செகண்ட் எபிசோடும் நான் அப்லோட் பண்ணிட்டேன். இது வந்து 3rd எபிசோடு. ஸோ செகண்ட் எபிசோடு பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருப்பேன். அதையும் பாருங்கள். ஃபஸ்ட் எபிசோட லிங்க்கும் கீழே கொடுக்குறேன். அதையும் போய் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி சப்போர்ட் நீங்கள் எனக்கு டெய்லியும் கொடுத்தீங்க அப்படின்னா டெய்லியும் ஒரு வீடியோ டக்குன்னு போஸ்ட் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ அந்த கேவில் ஒன்றுமே இல்லைங்க.
சுற்றி வெறும் அயன் மட்டும் தான் கிடக்குது. நம்ம இன்னும் கேவ் டீப்பாக போகல. வெறும் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஸ்டோனில் தான் இருக்கோம் பார்த்தீங்களா. ஏன்னா நமக்கு ஒய்யு மட்டும் 32ல் தான் இருக்குது. ஸோ நான் போய் வெளியே போயிட்டு உங்களை எல்லாத்தையும் வந்து பார்க்குறேன். இருங்க, இந்த பைத்தியக்காரனையே மண்டையில் அடித்து கூட்டு போக வேண்டியதான். அவன் எங்கிட்ட தனியாக ஓடி போயிட்டான். டேய் எங்கடா அவன் பேர் மட்டும் தனியாக கட்டுது பார்த்தீங்களா. டேய் எங்கடா போயிட்டா, ஒழுங்கா நில்றா. டேய் டேய் இங்கே இருக்கேன், வா இருடி, நானே உன்னை தேடி வரேன். ஸோ கைஸ், வீடியோ முடிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஆல்ரெடி வீடியோ பார்த்திங்கன்னா கொஞ்சம் லென்த்தாகவே போயிடுச்சு. ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் ஆனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு டக்குன்னு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். டெய்லியும் வீடியோ அப்லோட் பண்ணுறேன், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு 2 வீடியோவோட லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதையும் பாருங்கள், நல்லாயிருக்கும். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோவோட அடுத்த பார்ட் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ அடுத்த பார்ட் வந்து நான் சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன். ஸோ அது வரைக்கும் டாட்டா, பபாய், see you.